உங்கள் பொம்மாவோட அன்பான வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் 17, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம். வாருங்கள், இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம். பஞ்சாங்கம் அக்டோபர் 17, 2025 வெள்ளிக்கிழமை, கார்த்திகை கிருஷ்ணபட்சம், ஏகாதசி திதி இன்று காலை 11:12 வரை இருக்கும். அதன் பிறகு துவாதசி திதி தொடங்கி அக்டோபர் 18 மதியம் 12:19 வரை தொடரும். ஓவான் நட்சத்திரம், மகம் நட்சத்திரம் இன்று மதியம் 1:57 வரை இருக்கும். அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் 18 மதியம் 3:41 வரை தொடரும். யோகம் சுக்கீல யோகம் இன்றுக்கு மதியம் 2:10 வரை இருக்கும். அதன் பிறகு பிரம்ம யோகம் தொடங்கி அக்டோபர் 18 இரவு 1:48 வரை இருக்கும். கரணம் பாலவ கரணம் இன்று காலை 11:12 வரை இருக்கும். அதன் பிறகு காவலவ கரணம் தொடங்கி இரவு 11:42 வரை தொடரும். பின்னர் தைத்துல கரணம் தொடங்கி அக்டோபர் 18 மதியம் 12:19 வரை இருக்கும். அசுபகாலம் இராகு காலம் இன்று காலை 10:46 முதல் மதியம் 12:12 வரை இருக்கும். யமகண்ட காலம் மதியம் 3:04 முதல் 4:29 வரை இருக்கும். குளிகை காலம் காலை 7:54 முதல் 9:20 வரையாக இருக்கும். துர்முகூர்த்த காலம் காலை 8:46 முதல் 9:31 வரை மற்றும் மதியம் 12:35 முதல் 1:20 வரை இருக்கும். வர்ஜ்ய காலம் இன்று இரவு 10:32 முதல் 12:15 வரை அக்டோபர் 18 நள்ளிரவு வரை இருக்கும். சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை 4:52 முதல் 5:40 வரை இருக்கும். அமிர்த காலம் இன்று காலை 11:25 முதல் மதியம் 1:06 வரை இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் 11:49 முதல் 12:35 வரை இருக்கும். ஆனந்தாதி யோகம் காண யோகம் இன்று மதியம் 1:57 வரை இருக்கும். அதன் பிறகு சித்தி யோகம் தொடங்கும். சூரியன் மற்றும் சந்திரன் நிலை. சூரியோதயம் காலை 6:28 சூரியாஸ்தமனம் மாலை 5:55 நிகழும். சந்திரோதயம் இரவு 2:39 சந்திராஸ்தமனம் மதியம் 3:39 நிகழும். சூரியன் இன்று மதியம் 1:45 வரை கன்னிராசியில் இருப்பார். அதன் பிறகு துலாம் ராசிக்குள் பிரவேசிப்பார். சந்திரன் இன்று நாள் முழுவதும் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்வார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய அதிர்ஷ்ட எண் 3. வாருங்கள், இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். அக்டோபர் 17, 2025 வெள்ளிக்கிழமை. ஒரு முதியவர் தொடர்பான செய்தி உங்கள் மனதில் சோகத்தை உருவாக்கியாலும் அதை கவலைப்பட வேண்டியதாக பார்க்க வேண்டாம். ஏனெனில் வாழ்க்கையில் மாற்றங்கள் இயல்பானவை. சில உறவுகள் நமக்கு வெறும் பாடமாக அல்லது எச்சரிக்கையாக தோன்றலாம். அவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். இந்த தருணத்தில் உங்கள் உணர்வுகள் ஆழமாக பாதிக்கப்படலாம். ஆனால் நினைவில் வைக்கவும், ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் வாழ்க்கை பாதிப்பை உருவாக்கும் சக்தி கொண்டவை. உங்கள் கவனத்தை நிலைநிறுத்தி சக்தியையும் நேரத்தையும் எதிர்காலத்தை வலுப்படுத்தும் பயனுள்ள காரியங்களில் செலுத்துங்கள். எந்தவொரு சூழ்நிலையிலும் உணர்ச்சிகளை அடிமையாக இல்லாமல் உங்கள் சொற்களை ஆழமாக தேர்ந்தெடுத்து பின்னர் சோர்வு மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதை தவிர்க்குங்கள். தொழில்துறை வாய்ப்புகள் சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம். பழைய வேலைக்கு புதிய வடிவம் கொடுக்கவும் விரிவுபடுத்தவும் வாய்ப்பு இருக்கும். உணவு பழக்கங்களில் கவனம் தேவை. வெளியில் அல்லது திறந்த நிலையில் வைத்த உணவை இப்போது தவிர்க்கவும். தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்க்கவும். ஏனெனில் அது உங்களை மன ரீதியிலும் உடல் நலத்திலும் சோர்வடைய செய்யும். திடீர் செலவுகள் தற்காலிக அழுத்தத்தை உருவாக்கும். அதே சமயத்தில் ஒரு பெரியவரின் உடல்நிலை கவலைக்குரியதாக இருக்கும். காதல் தரப்பில் நாள் இனிமையாக அமையும். உணர்வு நெருக்கமும் ஒருவருக்கொருவர் புரிதலும் இப்போது சிறப்பாக பிரதிபலிக்கும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அன்பும் உறவுகளின் இனிமையும் பிரதானமாக விளங்கும். ஆமனதில் நெருக்கமும் பாசமும் பெருகும் நாள். ஒரு அனுபவசாலி பெரியவர் அல்லது சமூகத்தில் செல்வாக்கு வாய்ந்த நபரை சந்தித்தால் அவரின் அறிவுரைகள் உங்களுடைய வளர்ச்சிக்கான வழிகாட்டியாக அமையும். ஷாப்பிங் செய்யும் நேரம் நல்லது,
ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்தி உங்கள் பட்ஜெட்டுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம். திருமண வாழ்க்கையில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம், ஆனால் அமைதியான மனதுடன் பேசுவதன் மூலம் அவற்றை சிறப்பாக சமாளிக்க முடியும். நிறைவேற்றப்படாத பணிகள் முடிவடைந்தால் உள் நிம்மதி கிடைக்கும். நிதி சம்பந்தமான விஷயங்களில் சிறந்த முன்னேற்றமும் காணலாம். உங்கள் திட்டங்கள் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகரிக்கும். அதே நேரம் சொத்து மற்றும் பழைய வர்த்தக காரியங்களில் தவழியில் சாதகமான முன்னேற்றமும் உண்டாகும். இது குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியை உருவாக்கும். பணத்தை திறம்பட பயன்படுத்தி வாழ்க்கையில் சமநிலையை பேணுங்கள். சில மாற்றங்களின் பலன்களை எதிர்பார்த்தே வையுங்கள். பழைய பணிகளை முழுமையாக முடித்தால் புது வாய்ப்புகள் திறக்கும். உறவுகளில் தவறான புரிதல்கள் தோன்றினாலும் வார்த்தைகளை சிந்தித்து பேசுவதால் நெருக்கங்களை தணிக்க முடியும். உங்கள் மனச்சார்பில் நெகிழ்வுத்தன்மையை கொண்டு நடப்பதால் உறவுகள் வலுவடைந்து உறுதியானவை ஆகும். ஆரோக்கியம் குறித்து பார்த்தால் முதுகுவலி அல்லது சோர்வு தோன்றலாம். எனவே உடலை பராமரித்து போதுமான ஓய்வை உறுதி செய்யுங்கள். இன்றைய தொடரில் உங்கள் வேலை மற்றும் ஆரோக்கியம் மீது முழு கவனம் செலுத்துவது முக்கியம். ஏனெனில் இந்த நேரம் உங்கள் எம்பபிலிக் செயல்திறனை புதிய உயரங்களுக்கு எடுத்துச் செல்லும் வாய்ப்பை கொண்டுள்ளது. நீண்ட காலமாக முடிக்கப்படாமல் இருந்த பணிகள் இப்போது நிறைவேறுவதால் மனதில் நிம்மதியும் தன்னம்பிக்கையும் உருவாகும். மற்றவர்களின் கவலைகளில் ஈடுபடுவதற்கு பதிலாக உங்கள் சொந்த இலக்குகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் முழு கவனம் செலுத்துங்கள். ஏனெனில் இதுவே புதிய சாதனைகளுக்கு வழிகாட்டும். சிறிய கவனக்குறைவுகள் கூட முன்னேற்றத்தை மெதுவாக்கக்கூடும். எனவே எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம். வருமானத்தில் சில தற்காலிக மாற்றங்கள் தோன்றினாலும் செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் நிதி சமநிலையை பாதுகாக்கலாம். பொறாமை அல்லது தவறான சகவாசத்திலிருந்து விலகி இருக்கிறது முக்கியம். ஏனெனில் சிலர் உங்கள் முயற்சிகளை தடுக்க முயற்சிக்கலாம். அவர்களிடம் கவனமாக நடந்து இரகசியங்களை கட்டிலாமல் இருக்குங்கள். குடும்ப சூழலில் அமைதியை நிலைநிறுத்த எதிர்மறை உணர்வுகளை தவிர்த்து திறந்த உரையாடலுக்கு முன்னுரிமை கொடுங்கள். காதல் வாழ்வில் சந்தேகம் அல்லது பாதுகாப்பின்மை இடம்பெறாதே. உங்கள் உண்மையான உறவு இப்போது உங்கள் வாழ்க்கையில் நுழைந்து தனிமையை மறைத்து புதிய அனுபவங்களை கொண்டு வர வாய்ப்புள்ளது. இந்த உறவை நேர்மையுடனும் மரியாதையுடனும் அணுகி முன்னேற்றுங்கள். ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி கொண்டது. இப்பொழுது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிற நேரம் வந்து சேர்ந்தது. ஒவ்வொரு வாய்ப்பையும் திறந்த மனதுடன் வரவேற்கும் நேரம் இது. நண்பர்களிடமிருந்து ஏற்பட்ட ஏமாற்றங்கள் அல்லது துரோகங்கள் உங்கள் மனதை குழப்பினாலும் அவை உங்களுக்கு கல்வி தரும் அனுபவங்களாகவே மாறும். ஒவ்வொரு தடையும் உங்களை பலப்படுத்தி முன்னேறுவதற்கான வலிமையை அளிக்கும். தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையிலும் சமநிலையை பேணுவதன் மூலம் நீங்கள் உண்மையான திருப்தியை அடைய முடியும். இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு சிறந்த திருப்பம் நிகழும் வாய்ப்பு உள்ளது. அதனால் ஒரு அவசர முடிவுகளை தவிர்த்து உண்மையான உணர்வுகளை இதயத்தில் பாதுகாப்பாக வைக்குங்கள். மனம் முன்பை விட அமைதியாகவும் நிலையானதாகவும் உள்ளது. மேலும் உங்கள் வாழ்க்கையில் புதிய மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய அந்த சிறப்பான நபரை எதிர்நோக்கியுள்ளீர்கள். இந்த முறை பழைய குழப்பமான உணர்வுகளால் உங்களை பாதிக்க விடாமல் காதலின் புதிய பயணத்தில் படிப்படியாக முன்னேறுங்கள். ஏமாற்றம், முழுமையற்ற உணர்வு என ஏதும் இடமில்லை. மட்டும் உண்மையான நெருக்கமும் அன்பும் காணப்படும். தொழில் மற்றும் முதலீட்டில் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. நன்கு யோசித்து உறுதியுடன் அடியெடுத்து வையுங்கள். ஏனெனில் சரியான தீர்வு உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றும் சக்தி கொண்டது. இப்போதிருந்தே உங்கள் சொந்த நலன் மற்றும் உள் சமநிலையில் கவனம் செலுத்துவது மிக முக்கியம். ஏனெனில் இது மன அமைதியையும் உளச்சந்தோஷத்தையும் வளர்க்கும். உண்மையான மனதுடன் இணக்கமாக நடப்பவர்களோடு உறவுகளை வலுப்படுத்துங்கள். ஆனால் சுயநலத்தால் நடத்தப்படுகிறவர்கள் அல்லது வஞ்சகர்களிடமிருந்து விலகி இருங்கள். இன்று உங்கள் கவனம் தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது படைப்பு பணிகளில் இருக்கும். இருப்பினும் உங்கள் மனநிலை உங்கள் செயல்திறனை பெரிதும் பாதிக்கக்கூடும். வாழ்க்கையில் முக்கியமான நபர்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள். ஏனெனில் உறவுகளில் முதலீடு செய்யும் முயற்சிகள் நீண்ட காலத்தில் நல்ல பலன்களை தரும். நினைவில் வையுங்கள், தற்போதைய முயற்சிகளே உங்கள் எதிர்கால பாதையை அமைக்கும். நம்பிக்கையில் வெற்றி பெறாது. நீங்கள் சரியான பாதையில் முன்னேறினாலும் சிறிய கவனக்குறைவுகள் முன்னேற்றத்தை மெதுவாக்கலாம். புதிய கண்டுபிடிப்புகள், திட்டங்கள், படைப்பு பணிகளை உருவாக்கினால் விரைவில் அவற்றுக்கு சட்ட பாதுகாப்பு பெறுவது அவசியம். ஏனெனில் சிலர் அதற்கான மகிமையை தாங்களே பிடிக்க முயற்சிக்கலாம். சிலரே உங்கள் உண்மையான தன்மையை உணர முடிந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
வணிக நடவடிக்கைகளில் முன்னேற்றம் தெளிவாக காணப்படுகின்றது. ஆனால் நிதி விஷயங்களில் மொத்தத்தில் ஏமாற்றம் ஏற்படும் வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயத்தில் பிரசத்தின் எதிர்பாராத முறையில் ஒரு அந்நியர் அல்லது எனது வெளிநபர் மூலம் உங்களுக்கு உண்மையான உதவி கிடைக்கலாம். இது புதிய வாய்ப்புகளுக்கு கதவுகளை திறக்க உதவும். உங்கள் வாழ்க்கையில் புதுமையான முன்னேற்றங்களை கொண்டு வரும். இன்றைய நாள் உங்களுடைய தன்னம்பிக்கையை புதிய உயரங்களுக்கு எடுத்து செல்லும். குறிப்பாக ஒரு முக்கியமான நபருடன் நடக்கும் உரையாடல் அல்லது சந்திப்பு உங்களை உளச்சார்பில் வலிமையுடன் நிரப்பும். மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கல்வி தொடர்பான தடைகள் அல்லது சவால்களுக்கு தீர்வுகளை காண வாய்ப்பு கிடைக்கும். இது மனதிலே உற்சாகத்தையும் நிலைத்தன்மையையும் ஏற்படுத்தும். வீட்டுச் சூழலில் அமைதியையும் இணக்கத்தையும் பேணுங்கள். சிறிய சச்சரங்கள் கூட உறவுகளில் இடைவெளியை உருவாக்கக்கூடும். அதனால் அவற்றை தவிர்க்க முயற்சிக்க வேண்டும். ஆரோக்கியம் குறித்து இன்று எச்சரிக்கை உள்ளது. பருவநிலைக்கு ஏற்ற வகையில் அன்றாட பழக்க ருட்டீன்ஸ் அமைத்து ஆயுர்வேத உணவுகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். நீங்கள் ஏதேனும் உடற்பயிற்சி திட்டத்தை தொடங்கியிருந்தால் இதுவே அதற்கேற்ப உங்கள் சக்தியை சிறப்பாக மாற்றிக்கொள்ளும் நேரம். இந்த சுய ஒழுக்கம் உங்கள் உடலையும் மனதையும் சமநிலையில் வைத்து தினசரி வாழ்க்கையில் நம்பிக்கையும் உற்சாகத்தையும் வலுப்படுத்தும் ஒரு முக்கிய கருவியாக இருக்கும். இன்றைய நாள் நிதி ரீதியாக ஒரு கலவையான நாளாக இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் நீண்ட காலத்திற்கு நன்மை பயக்கும். இன்றைக்கு சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்குள் பிரவேசிக்கிறார். துலாம் சங்கராந்தி வாட்டர் வேஸ்ட். இது நீங்கள் அவசரப்படாமல் இருந்தால் புதிய நிதி தொடக்கங்கள், முதலீடுகள் மற்றும் கூட்டாண்மைக்கு ஒரு நல்ல அறிகுறியாகும். முதலில் முதலீடு மற்றும் செல்வ மேலாண்மை, ஏகாதசி திதி மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய இரண்டும் பணம் தொடர்பான முடிவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றன. இன்று ராகு காலம் காலை 10:46 முதல் மதியம் 12:12 வரை இருப்பதால் இந்த நேரத்தில் எந்தவிதமான முதலீடு, பண பரிவர்த்தனை அல்லது ஆன்லைன் பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும். மதியத்திற்கு பிறகான நேரம் குறிப்பாக அபிஜித் முகூர்த்தத்திற்கு காலை 11:49 மதியம் 12:35 பிறகு நிதி திட்டங்களை மறு ஆய்வு செய்ய சாதகமாக இருக்கும். இரண்டாவது வியாபாரம் மற்றும் லாபத்திற்கான வாய்ப்புகள். ஈஸ்டர் சிம்ம ராசியில் இருக்கிறார். இது தலைமைத்துவம், தன்னம்பிக்கை மற்றும் பகட்டுடன் தொடர்புடையது. இதன் காரணமாக இன்று வர்த்தகர்கள் தங்கள் தயாரிப்பு, சேவை அல்லது பிராண்டின் விளக்கக்காட்சியில் கவனம் செலுத்த வேண்டும். பூரம் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் சந்தையில் ஈர்ப்பு அதிகரிக்கக்கூடும். எனவே வாடிக்கையாளர்களுடனான தொடர்பு மற்றும் விளம்பரம் மூலம் நன்மை கிடைக்கும். இருப்பினும் அதிகப்படியான செலவுகளை தவிர்க்கவும். ஏனெனில் நாள் முடிவில் தைதுல கரணத்தின் தாக்கம் உங்கள் திட்டங்களை மெதுவாக்கக்கூடும். மூன்றாவது தொழில் மற்றும் வேலை தொடர்பான நிதிநிலை. கலை, அழகு, ஃபேஷன், ஊடகம் அல்லது சொகுசு பொருட்களுடன் தொடர்புடையவர்களுக்கு இன்றைய நாள் நன்மை பயக்கும். துலாம் சங்கராந்தியின் தாக்கத்தால் புதிய தொழிலும் முறை, வழமொழின் முறை வாய்ப்புகள் திறக்கப்படலாம். நீங்கள் சம்பள உயர்வு அல்லது போனஸ் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் மேலதிகாரிகளுடன் பணிவாக பேசுங்கள். அவர்களிடமிருந்து நேர்மறையான பதிலை பெற வாய்ப்புள்ளது. நான்காவது செலவு மற்றும் பண இழப்பிலிருந்து எச்சரிக்கை. சுக்கீல யோகம் மற்றும் அதை தொடர்ந்து வரும் பிரம்ம யோகம் இன்றொரு மத அல்லது ஆன்மீக காரியத்திற்காக செய்யப்படும் செலவு நல்ல பலன்களை தரும் என்பதை குறிக்கிறது. ஆனால் யமகண்ட காலத்தில் மதியம் 3:04 மாலை 4:29 மற்றும் துர்முகூர்த்தத்தில் மதியம் 12:35 மதியம் 1:20 எந்த ஒரு பெரிய நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம். ஏனெனில் குழப்பம் அல்லது தவறான தகவலால் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஐந்தாவது, பண வரவு மற்றும் அதிர்ஷ்டத்திற்கான நேரம். நீங்கள் செலுத்த வேண்டிய தொகையை வசூலிக்க அல்லது நிலுவையில் உள்ள ஒப்பந்தத்தை முடிக்க நினைத்தால் இன்று மாலை 4:30 மேலுள்ள நேரம் நன்மை பயக்கும். சந்திரனின் நிலை உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. இதன் மூலம் மற்றவர்களால் உங்கள் பேச்சை கேட்க வைப்பதில் வெற்றி பெறுவீர்கள். இன்று வெள்ளிக்கிழமை. இது லட்சுமி தேவி மற்றும் அழகின் காரக கிரகமான சுக்கிரனின் நாளாக கருதப்படுகிறது. சந்திரன்
சிம்ம ராசியிலும் சூரியன் துலாம் ராசியிலும் பிரவேசிக்கும் நிலையில் இருப்பதால் இன்றைய நாள் சமநிலை, நடைமுறை ஞானம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் தொடர்புடையது. ஏகாதசி திதி என்பதால் இன்று மனதையும் எண்ணங்களையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். இன்றைய தினத்திற்கு ஏற்ப நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய 4 செயல்களும் தவிர்க்க வேண்டிய 4 செயல்களும் காரணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இன்று என்ன செய்ய வேண்டும்? 1. லட்சுமி தேவியை வணங்கி தான தர்மம் செய்யுங்கள். வெள்ளிக்கிழமையன்று லட்சுமி தேவியை பூஜிப்பதும், ஏழைகளுக்கு வெள்ளை உடை, அரிசி அல்லது இனிப்புகளை தானம் செய்வதும் நிதி நிலைத்தன்மையை கொண்டு வரும். ஏகாதசி திதி என்பதால் இந்த புண்ணியம் பன்மடங்கு பெருகும். இன்றைய பிரம்ம யோகம் இந்த பூஜையை மேலும் சக்தி வாய்ந்ததாக ஆக்குகிறது. 2. நிதி திட்டங்கள் மற்றும் சேமிப்பை பற்றி சிந்தியுங்கள். இன்றைய நாள் முதலீடுகளை தொடங்குவதை விட பழைய நிதி திட்டங்களை மறு ஆய்வு செய்வதற்கு சிறந்தது. சந்திரன் சிம்ம ராசியில் இருப்பதால் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். மேலும் உங்கள் நிதி நிலையை நீங்கள் சரியாக பகுப்பாய்வு செய்ய முடியும். இது நீண்டகால லாபத்திற்கு உதவியாக இருக்கும். 3. உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் இனிமையை பேணுங்கள். துலாம் சங்கராந்தியின் தாக்கம் சமநிலையையும் நடத்தையில் மென்மையையும் கொண்டு வரும். நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் ஒரு கூட்டாளி அல்லது வாடிக்கையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்த அல்லது கருத்து வேறுபாடுகளை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். இது எதிர்காலத்தில் லாபத்திற்கான வாய்ப்பை அதிகரிக்கும். 4. சுகாதாரம் மற்றும் அழகில் கவனம் செலுத்துங்கள். வெள்ளிக்கிழமையின் அதிபதி சுக்கிரன் கிரகம் அழகு மற்றும் கவர்ச்சியின் சின்னமாகும். இன்று உங்கள் பணியிடம் மற்றும் வீட்டில் சுகாதாரத்தை பேணுங்கள். உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். இது மனத்தெளிவையும் நேர்மறை ஆற்றலையும் ஈர்க்கிறது. இது நிதி முடிவுகளை மேம்படுத்துகிறது. இன்று என்ன செய்யக்கூடாது? 1. ராகு காலத்தில் எந்த ஒரு நிதி அல்லது புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம். இன்று ராகு காலம் காலை 10:46 முதல் மதியம் 12:12 வரை உள்ளது. இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தம், பணப்பரிமாற்றம் அல்லது ஷாப்பிங் செய்வதை தவிர்க்கவும். ஏனெனில் ராகு குழப்பத்தையும் நிச்சயமற்ற தன்மையையும் உருவாக்குகிறது. இது நிதி இழப்புக்கு வழிவகுக்கும். 2. வாக்குவாதம் அல்லது பகட்டுகளில் ஈடுபடாதீர்கள். சந்திரன் சிம்ம ராசியில் இருப்பதால் தன்னம்பிக்கை சில நேரங்களில் அகங்காரமாக மாறக்கூடும். இன்று உங்கள் கருத்தை மற்றவர்கள் மீது திணிப்பதை தவிர்க்கவும் அல்லது விவாதம் செய்வதை தவிர்க்கவும். இது உறவுகளை கெடுக்கும். மேலும் வியாபாரத்தில் மறைமுக இழப்பை ஏற்படுத்தக்கூடும். 3. தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். வெள்ளிக்கிழமையன்று அழகு மற்றும் பௌத்திக சுகம் TRPH பெருகுதூண்டி. ஆனால் ஏகாதசி திதி கட்டுப்பாடு மற்றும் தியாகத்தின் சின்னமாகும். எனவே இன்று ஆடம்பரம் அல்லது பகட்டுக்காக பணத்தை செலவிடுவது எதிர்காலத்தில் நிதி சமநிலையின்மையை கொண்டு வரக்கூடும். 4. சிந்திக்காமல் முதலீடு செய்யவோ அல்லது கடன் கொடுக்கவோ வேண்டாம். பூரம் நட்சத்திரத்திற்கு பிறகான நேரம் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை பாதிக்கக்கூடும். இன்று யாருடைய உணர்ச்சிகளிலும் அடிபணிந்து பணம் கடன் கொடுப்பது அல்லது அவசரமாக முதலீடு செய்வது உச்சிதமல்ல. பணம் சிக்கிக்கொள்ள அல்லது தாமதமாக திரும்ப வர வாய்ப்புள்ளது.